ஹலோ. இந்த ஒரு புது ஆழமான டீப் டைவ் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஒரு கனமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஆமா. ஸ்கை நியூஸ் வெளியிட்ட ஒரு ரொம்பவே சோகமான செய்திய பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. லண்டன்ல மேற்கு பகுதியில் இருக்கிற எல்தான் பூங்காவுல நடந்த ஒரு துயர சம்பவம் இது. ஒரு செய்தியா மட்டும் இதை பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற சில முக்கிய தகவல்களை உங்களுக்காக நாம கொஞ்சம் பிரிச்சு அலச போறோம். அதாவது முதல்ல இந்த சம்பவத்தோட அடிப்படை உண்மைகளை நாம புரிஞ்சுக்கணும். சனிக்கிழமை மாலை ஒரு 4:30 மணி இருக்கும். அந்த எல்தான் பூங்காவுல ரிவர் ஃப்ரெண்ட் நதியில சிக்கி 2 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஒரு 34 வயசு அம்மாவும் அவங்களோட 7 வயசு பையனும் ரொம்ப இயல்பா நேரத்தை செலவிட்டுட்டு இருந்தப்போ நடந்த ஒரு எதிர்பாராத விபத்து இது. உண்மைதான். பொதுவா லண்டன்ல இருக்கிற இந்த ரிவர் ஃப்ரெண்ட் மாதிரியான நதிகள் பார்க்க ரொம்பவே அமைதியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆபத்து பலருக்கும் தெரியாது. அதான், ஒரு அமைதியான மாலை பொழுது கண்ணிமைக்கிற நேரத்துல எப்படி ஒரு பெரிய இருண்ட விபத்தா மாறுது அப்படிங்கறத நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி நகர பூங்காக்கள்ல இருக்கிற நீர்நிலைகள் பார்க்க ரொம்ப ஆழம் இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனா தண்ணி கடியில திடீர்னு ஆழம் அதிகமாகலாம். ஆமா. இல்லனா அந்த சேறு குப்பைகள்ல கால் சிக்கிக்கலாம் இல்லையா? இதுக்கு மேல இந்த கோல்ட் வாட்டர் ஷாக்னு சொல்லுவாங்களே, அதுவா கூட இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது நாம எதிர்பாராம உள்ள விழுந்தா நம்ம உடம்பு மூச்சு விடவே ரொம்ப திணறும். இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஓ, அதுதான் ரீசனா இருக்கும். ஆனா நான் நியூஸ்ல படிச்ச வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் அப்புறம் தீயணைப்புத் துறை எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே அங்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா. ரொம்ப சீக்கிரமாவே மீட்பு படையினர் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. தண்ணியில இருந்து அவங்கள வெளியே எடுத்து அவசர மருத்துவ உதவி எல்லாம் உடனே செஞ்சிருக்காங்க. ஆனாலும் அவங்கள காப்பாத்த முடியல. அந்த இடத்திலேயே அவங்க இறந்துட்டாதான் அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப துயரமான விஷயம் அது. இவ்ளோ சீக்கிரமா அவசர உதவி கிடைச்சும் பலனில்லாம போனது, அந்த நதியோட தன்மையும் இந்த விபத்து எவ்ளோ வேகமா நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நமக்கு காட்டுது. இதுல இன்னொரு முக்கியமான ஆங்கிள் என்னன்னா, சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே பெருநகர காவல்துறை இது ஒரு துயரமான விபத்து, இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆமா. இது நான் சஸ்பிஷியஸ்னு போலீஸ் ரொம்பவே உறுதியா சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா ஒரு மரணம் நடந்த உடனே போலீஸ் ஏன் இவ்ளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு பப்ளிக்கா சொல்றாங்க? மக்கள் மத்தியில வதந்தி வராம தடுக்கிறதா? நீங்க சொல்றது 100% கரெக்ட். சோஷியல் மீடியால தேவையில்லாத வதந்திகள் பரவுறத தடுக்கணுங்கிறது ஒரு காரணம். ஓ, இது ஒரு வகையான கிரைசிஸ் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம முக்கியமா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களோட பிரைவசிய மதிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்களோட தனிப்பட்ட துயரத்துக்கு ஒரு மதிப்பளிக்கிறதுக்காக தான் போலீஸ் உடனே அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. ரொம்ப சரியான முடிவு தான் அது. அப்புறம் இந்த வழக்கு விசாரிக்கிற டிடெக்டிவ் சூப்பரிண்டெண்டன்ட் பீட் தாக்கரே அவரோட அறிக்கையில அவசரகால பணியாளர்களை மட்டும் பாராட்டல. ஆமா, அங்க உதவிக்கு வந்த சாதாரண பொதுமக்களுக்கும் ரொம்ப அழுத்தமா நன்றி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பாயிண்ட் தான் என்ன நிஜமாவே ரொம்ப யோசிக்க வச்சது. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி கூட்டமா இருக்கிற பொது இடத்துல ஒரு ஆபத்து நடக்கும்போது உளவியல் ரீதியா பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வேற யாராவது போய் உதவி பண்ணுவாங்கன்னு நினைச்சு யாருமே உதவிக்கு போக தயங்குவாங்க. அது ரொம்ப இயல்பான ஒரு மனித உளவியல் தான். ஆமா, அதேதான். ஆனா இந்த சம்பவத்துல அந்த உளவியல் தடையை உடைச்சிட்டு சில சாதாரண மக்கள் ஆபத்தான தண்ணியில குதிச்சு அவங்கள காப்பாத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. அது நிஜமாவே ஆச்சரியமான விஷயம். மனிதர்களோட இயல்பான உள்ளுணர்வு சில நேரங்கள்ல ரொம்பவே உன்னதமா வெளிப்படும்னு சொல்லுவாங்க. அது இதுதான். தங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் எந்த ஒரு முன்னறிமுகமும் இல்லாதவங்களுக்காக அவங்க எடுத்த அந்த முடிவு ஒரு மிகப்பெரிய விஷயம். மனிதநேயத்தோட உச்சம்னு தான் நான் சொல்லுவேன். அன்றாட நாம சாதாரணமா போயிட்டு வர்ற பொது பூங்காக்கள்ல இருக்கிற நீர்நிலைகள் கூட சில நேரங்கள்ல எவ்ளோ ஆபத்தானதா மாறக்கூடும் அப்படிங்கறத இங்க நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. நம்ம தினமும் பாதுகாப்பா உணர்ற இடங்கள்ல கூட சில சமயங்கள்ல ஆபத்துகள் ஒழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. ஆனா அதே சமயம் இந்த மாதிரி சவாலான சூழ்நிலையில கூட நம்மள சுத்தி இருக்கிற அறிமுகமில்லாத மனிதர்கள் உதவிக்கு ஓடி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பெரிய ஆறுதல். எக்ஸாக்ட்லி. இந்த செஷனை கேட்கிற நீங்களும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபத்துல இருக்கிற எந்த ஒரு முன் அறிமுகமும் இல்லாத மனிதர்களுக்காக எந்த தயக்கமும் இல்லாம அந்த தண்ணியில குதிச்சு உயிரை பணயம் வைக்க ஒரு மனுஷனை எது உந்தி தள்ளுது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா. நீங்க ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தா எந்த தயக்கமும் இல்லாம குதிச்சிருப்பீங்களா? இந்த கேள்வியை உங்களிடமே விட்டு விடுகிறோம். இத பத்தி சற்று சிந்தித்து பாருங்கள்.